I hereby call to order. ஜேசி கிரீட் கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களும் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய மனிதர்களால் பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஜேசி ஏழுமலை. ஜேசிஏ ராணிப்பேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய தலைப்பு பிகாண்ட் காம்படிஷன் என்ற பயிற்சி வகுப்பினை சிறப்பிக்க வந்துள்ள பயிற்சியாளர் JFM T விக்னேஷ் சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் யூ சார். Thank you so much, sir. This floor honor to today's faculty JFM T விக்னேஷ் சார். சார் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். Thank you so much, sir. Very thank you. என்னோட பேர் வந்து ஆர்கிடெக்ட் விக்னேஷ். நான் ஆர்கிடெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட்லி வந்து ஜேசிஐல வந்து ஜோன் வைஸ் பிரசிடென்ட்டா சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொவிஷனல் நேஷனல் ட்ரெய்னர். எனக்கு இந்த ட்ரைனிங்ல என்னை வந்து இன்வைட் பண்ண செல்வம் சாருக்கு இந்த தருணத்துல நான் வந்து என்னோட சின்சியர் தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஒய் பிகாஸ் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் நம்ம வந்து ஒரு ஜோன் ட்ரெயினரா ப்ரொவிஷனல் நேஷனல் ட்ரெயினரா எடுத்திருக்கிறோம். எல்லா ட்ரைனிங்கை விட எனக்கு இந்த ட்ரைனிங்ல வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ட்ரைனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஜோன் ட்ரெயினர் ஒர்க் ஷாப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணது வந்து ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி தான் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த நினைவு எனக்கு வந்து இன்னும் இருக்கு. ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஹோஸ்ட். என்ன போலவே வந்து ஒரு 30 ட்ரைனர்ஸை வந்து அன்னைக்கு கண்ணு முழிச்சு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு உருவாக்குனது வந்து இந்த ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டிக்கும் செல்வம் சாருக்கும் அண்ட் தென் பிசெட்பி ஏழுமலை சாருக்கும் நன்றி. சார் ஐபிசெட்பி தானே சார் ஏழுமலை சார்? எஸ் சார், எஸ் சார். சார் ரைட். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் சொல்லியிருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் சொல்லியிருக்கோம்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸ்லைட்ஸ் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார், தேங்க்யூ. சோ இன்னைக்கு என்ன டாபிக் சொல்லியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? பியாண்ட் காம்படிஷன். எஸ் சார், எக்ஸாக்ட்லி சார். பியாண்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து ஒரு சில விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சார். சார் இந்த பிக்சரை பார்த்தா என்ன சார் தோணுது? எனி ஐடியா? நோ சார். எனி அதர் பீப்புள்ஸ் எனி ஐடியா? இந்த பிக்சரை பார்த்தா என்ன உங்களுக்கு தோணுதுன்னு சொல்ல முடியுமா? இது என்ன போர்டுன்னு சொல்ல முடியுமா? இது என்ன போர்டுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ரெப்ரசன்டேஷன்ஸ், ஏதாவது ஐடியாலஜிஸ்? இந்த போர்டு நம்ம நிறைய தடவை கடந்து போயிருப்போம் நம்மளோட டிராவல்ல. நானே சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்பீட் லிமிடேஷனுக்காக நம்ம அங்கங்க பைபாசஸ்ல நம்ம தினசரி கடந்து போற சாலைகள்ல கூட இது மாதிரி வந்து போர்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். எதுக்காக இந்த போர்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிமிடேஷனுக்காக. ஸ்பீட் வந்து இந்த லிமிட்க்கு மேல தாண்டக்கூடாது, பியாண்ட் த லிமிட்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த ஒரு போர்டு. சோ அது மாதிரி நம்ம லைஃப்ல எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். லிமிடேஷன்ங்கிறது வந்து குட்டா பேடா சார்? குட் தான் சார். குட். கிரேட் ஆன்சர் சார். கிரேட் ஆன்சர் ஐபிசெட்டி சாருக்கு. சார் ஆக்சுவலா வந்து எல்லா விஷயத்திலயுமே எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து லிமிடேஷன் இருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். பட் வந்து அந்த லிமிடேஷன்ஸ வச்சு மட்டுமே நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட பிசினஸ கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது சாத்தியம் கிடையாது. நம்ம வந்து எப்போ வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து சாத்தியம் பண்றோமோ, அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள தான் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் சம் மாடல்ஸ்.
ஒரு பிசினஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி கடை வைக்கணும் அப்படின்னா, பெட்டி கடைக்கு ஒரு மாடல் இருக்கு. இருக்கா? நம்ம எல்லாருக்குமே பார்க்குறோமா? ஒரு 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 ரெஸ்டாரண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு மாடல் இருக்கு. ஒரு ஷவர்மா ஷாப் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஷவர்மா ஷாப்புக்குன்னு ஒரு மாடல் இருக்கு. ஒரு சிஸ்டம் சர்விஸ் சென்டர் வைக்கிறாங்களா, அவங்களுக்குன்னு ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு மாடியூல், ஒரு லிமிட்டேஷன்ஸ். ஸோ இந்த மாடியூல்ஸ்குள்ள தான் நம்ம இருக்கணும். இந்த பெர்செப்ஷன்ஸ்குள்ள தான் நம்ம போகணும். அப்படிங்கிற மாரி ஒரு மாடியூல வந்து கிரியேட் பண்ணி வந்து வச்சு, அது பின்னாடி தான் நம்ம இன்னைக்கு என்டயர் வேர்ல்டுமே வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிசினஸோட ஒரு 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 மார்க்கெட்டிங் ஒரு மாடலா கூட இருக்குது. பல பிசினஸ்க்கு வந்து ஆல்ரெடி தே ஆர் ஹேவிங் சம் மாடல்ஸ். அ லெட்ஸ் சி. இப்போ இதுல வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இந்த கம்பெனிஸ் எல்லாம் யாராவது ஒருத்தர் படிக்க முடியுமா சார்? கெனான், Canon கம்பெனி. ஓகே சார். வெரி குட். பிரிண்டர்ஸ், நெக்ஸ்ட். ரைட் சார். ஆப்பிள், ரைட் சார். Xerox, Apple, ஜெராக்ஸ், Starbucks, Microsoft, மைக்ரோசாஃப்ட். Google. சார் இந்த இந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸா இருக்கா சார்? இல்லையா? இல்ல. மார்க்கெட்ல. கண்டிப்பா. எதனால சார் இந்த பிசினஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து சக்சஸ்ஃபுல் பிசினஸா இருக்கு? நெறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ ஒரு காஃபி ஷாப்ன்னு எடுத்தீங்கன்னா, எக்கச்சக்க காஃபி ஷாப் இருக்கு. சிஸ்டம் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க ஃபோன் இருக்கு. எதனால ஆப்பிள் வந்து டாப் நாச்ல இருக்காங்க? எதனால கூகுள் வந்து டாப் நாச்ல இருக்காங்க? எனி ஐடியா குவாலிட்டி, சார்? குவாலிட்டி. குவாலிட்டி. குட் ஆன்சர் சார். வேற சார். குவாலிட்டினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதர் ஃபோன்ஸ் வந்து சாம்சங் ஃபோன் குவாலிட்டியா குடுக்குறது இல்லையா என்ன? அவங்களும் குவாலிட்டியா தான் டெலிவரி பண்றாங்க இல்லையா? பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு சொல்லலாம். சார்? இருக்கிறதுல பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ரைட் சார். ஓகே. சம்ஹவ் தே ஆர் டிஃபரண்ட். கரெக்ட்டா சார்? எஸ் சார். சம்ஹவ் தே ஆர் டிஃபரண்ட். இப்போ Starbucks இருக்கு. Starbucksல நம்ம எல்லாம் காஃபி சாப்பிட்டுருப்போம். ஒரு காஃபி டேல சாப்பிடுறதுக்கும், ஒரு Starbucksல காஃபி சாப்பிடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சார் ஆக்சுவலா வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்னெஸ் தான் சார். இங்க இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்னெஸ் பேஸ் பண்ணி தான் சார் வந்து இதுல சக்சஸ்ஃபுல்லே குடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன பிசினஸ்ல என்னென்ன யூனிக்னெஸ் குடுத்துருக்காங்க? எதுக்காக அந்த யூனிக்னெஸ் நம்ம வந்து ஒரு பிசினஸ்ல குடுக்கணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுதான் நம்ம டாபிக்குமே. பியாண்ட் த லிமிட். ஒரு லிமிட்டேஷன்ஸ் நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் லிமிட்டேஷன்ஸ் வி ஆர் கோயிங் டூ பிரேக். இப்ப நம்ம சொல்லப் போற பிசினஸ் ஐடியாஸ் வந்து எடுக்க போற டாபிக்ஸ்ல வந்து நம்ம அத எப்படி அந்த பியாண்ட் த லிமிட் வந்து கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் திஸ் ROS வெர்சஸ் BOS அப்படின்னா என்னன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா சார்? நானே சொல்லிடுறேன். ROS அப்படின்னா இஸ் நத்திங் பட் ரெட் ஓஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ளூ ஓஷன். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா 2 ஓஷன் இருக்கும். ஒருத்தர் நடுவுல உட்கார்ந்திருப்பாங்க. அ ஒரு ஓஷன் ஃபுல்லா ரெட்டா இருக்கும். இன்னொரு ஓஷன் ஃபுல்லா வந்து ப்ளூவா இருக்கும். இதுல ரெட் கலர் ஓஷன்ல என்ன இருக்குன்னு யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ரெட் கலர் ஓஷன்ல உங்களுக்கு என்ன பிக்சர் தெரியுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சார் ரெட் கலர் டார்க் ஓஷன் ஓஷன். ஃபுல்லாவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட வந்து 2 ஓஷன் காட்டுறாங்க. ஒரு ஓஷன் ரெட் கலர்ல இருக்கு. இன்னொரு ஓஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ரெட் ஓஷன் வந்தாவே ஃபுல்டு வித் ஷார்க்ஸ் அது மாரி இருக்கு. அகைன் இன்னொரு ஓஷன் வந்து ப்ளூ ஓஷன் இருக்கு. இட்ஸ் பிளசன்ட்டா இருக்குது. நீங்க இந்த ஓஷன்ல குதிக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஓஷன்ல குதிப்போம் நம்ம? ப்ளூஸ். ஆப்வியஸ்லி சார். ப்ளூ ஓஷன்ல தான் சார் குதிப்போம். எக்ஸாக்ட்லி நம்ம பிசினஸ் எல்லாமே இப்ப அப்படிதான் சார் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ ஒரு ஒரு ஹோட்டல் இருக்கு சார். நம்ம ஒரு 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 டெய்லி வந்து ஒரு இன்டர்வல்ல போய் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு லஞ்ச் பிரேக்ல வந்து ஒரு லஞ்ச் சாப்பிடுறோம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க சார். அந்த ஏரியா ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு. அந்த ஏரியால ஒரே ஒரு
ஹோட்டல் தான் இருக்குது. அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர காம்படிஷனா இருக்கு. ரொம்ப புவரான குவாலிட்டில வந்து ஃபுட் தராங்க. பட் வேற வழியே இல்ல. அங்க தான் நம்ம சாப்பிட்டாகணும். அங்க இருக்கிற என்டையர் கம்பெனிஸுமே அந்த ஒரு ஹோட்டல நம்பி தான் இருக்கு. ஒரு டைம்ல போனீங்கன்னா, அங்க சாப்பாடே கிடைக்காது. அவ்ளோ ரஷ்ஷா வெயிட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம டெய்லி சாப்பிடுறோம் சார். நம்மளோட திங்கிங் எப்படி சார் இருக்கும்? நம்மளோட இப்ப அதே ஹோட்டல்ல திங்கிங் கூட வேணாம். நான் இன்னொரு கொஸ்டினா கேட்கிறேன். இப்ப அதே இடத்துல, அதே மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா சார்? இல்ல சார். ஓகே, ஃபைன். ஏன் சார் முடியாது? உங்கள்ட்ட ஸ்பேஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மென்ட்க்கான பணம் இருக்கு. அந்த ஹோட்டல சார் விட உங்களுக்கு அதுல பெட்டரா சர்வீஸ் பண்றதுக்கு மாஸ்டர் இருக்காங்க. சார் பட் ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டேன் சார். அது கிராஸ் பண்ணி தான் வி ஹேவ் டு. எஸ், எக்ஸாக்ட்லி சார். சார் இதுதான் சார் வந்து ரெட் ஓஷனுக்கும், ப்ளூ ஓஷனுக்கான டிஃபரன்ஸ் சார். ஒரு பிசினஸ் நம்ம எக்ஸிஸ்டிங் ஒரு பிசினஸ் கூட எக்ஸிஸ்டிங் காம்படிஷனோட நம்ம போய் ஃபைட் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் சார் வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிசினஸ்க்கு வந்து காம்படிட்டர்ஸே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பிசினஸ்ல வந்து நம்ம காம்படிட்டரே இல்லாம ஒரு பிசினஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் சார் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்ல, எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸோட நம்ம வந்து ஃபைட் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு காம்படிட்டரே இல்லாம நம்மளோட பிசினஸ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி சார். அப்படி ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா சார் நம்மளால? காம்படிட்டரே இல்லாம பிசினஸ் பண்ண முடியுமா சார்? நோ சார், நோ. நோ. கிரேட் ஆன்சர் சார். ஆக்சுவலா இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்படிட்டர்ஸே இல்லாம பிசினஸ் பண்ணுங்க. நம்மளோட காம்படிட்டர்ஸ் நம்மளோட லெவலுக்கு வந்து வராத அளவுக்கு நம்ம வந்து பியாண்ட் த லிமிட்ல தாண்டி ஒரு பிசினஸ் பண்றது தான் சார் வந்து இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன? ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னங்கிறத ரொம்ப சிம்பிளா பாத்துருவோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒண்ணும் இல்ல சார். ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வந்து நம்ம காம்படிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் சார் வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஹோட்டல் இருக்கு அப்படின்னா, நான் 6வதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். என்ட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு அப்படின்னா, நம்ம போயி காம்படிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜியோட கேரக்டர் சார். செகண்ட், அதோட ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஆல்வேஸ் வி வில் ஃபோக்கஸ் ஆன் அவர் காம்படிஷன் சார். நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க? அவங்க என்ன அளவுக்கு ஆஃபர் குடுக்குறாங்க? இப்ப நம்ம பிசினஸ்க்கு வந்து நம்மளோட இதே பண்ண முடியாது. நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன வந்து பண்றாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம பிசினஸ் குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு ஒரு ஹோட்டலே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்க பை ஒன் கெட் ஒன் பிரியாணி குடுத்தாங்கன்னா, நம்மளும் அந்த ஆஃபர்ஸ்குள்ள நம்ம வந்து கெட் இன் ஆகணும். அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட காம்படிட்டர்ஸ பீட் பண்றது மட்டும் தான் நம்மளோட பிரைமரி எய்மா இருக்கும். அப்படிங்கிறது தான் சார் வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு கேரக்டர் சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, லிமிட்டட் குரோத் பொட்டன்ஷியல் சார். நம்மளோட குரோத் பொட்டன்ஷியல் என்னங்கிறது லிமிட்டடா தெரியும் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டரா ஒரு பிசினஸ் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சேல்ஸ் ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட குரோத் என்ன, நம்மளோட லிமிட்டேஷன் என்னங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்போ பக்கத்துல வந்து பெரிய ஒரு டிமார்ட் மாரி ஒரு ஷாப் வரப்போகுது. ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது. அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஒரு ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கவங்க வந்து பயந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்ஸ பார்த்து பயந்துகிட்டே இருக்க ஒரு சிச்சுவேஷன் தான் சார் வந்து இந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு ரூல்ஸ வந்து நம்ம அத ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ இப்போ வந்து ஒரு 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 இடத்துல சர்க்கரை வந்து 30 கிலோ குடுக்குறாங்க அப்படி ரூ. 30 கிலோ குடுக்குறாங்க. நம்ம ரூ. 35 குடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடையில என்ன குடுக்குறாங்களோ, அதே இதுக்கு தான் நம்மளும் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி, அவங்களோட புராஃபிட்ட குறைக்கிற மாரி, நம்ம வந்து நம்மளோட புராஃபிட்டையும் குறைக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். ஆல்ரெடி ஒரு காம்படிஷனோட ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னம்னா, இது நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ, ஆல்ரெடி என்ன இந்த ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்டீரியர் கான்ட்ராக்டரா இருக்கலாம். ஒரு இன்டீரியர் பண்றவங்களுக்கே சொல்றோமே, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஒரு டிவி யூனிட் வந்து ₹900 பண்றாங்க. அப்படின்னா, ஏன் அந்த ₹900 பண்றாங்க? காம்படிட்டர் என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அவங்க காம்படிட்டர் ஃபிக்ஸ் பண்ண ரேட்ட தான் நம்மளோட கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்றாங்க. ஒரு பில்டிங் பண்ண வராங்க. நாங்க 2400 பண்றோம்.
வெளியில நாங்க விசாரிச்சோம். 2000க்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்ம பண்ண போறோம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல அவங்க பண்ணுவாங்கங்கிற இன்டெப்த் மேட்டர்லாம் யாருக்குமே தெரியாது. பட் வந்து என்னன்னா, வேற ஒருத்தர் வந்து நம்மளோட ரேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளோட ப்ராடக்ட்டோட ரேட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டோட ரேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளட் லாஸ் ஃபைட் சார். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்கிறப்போ, நம்ம பிசினஸ் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருந்துச்சுன்னா, பிளட் லாஸ் ஃபைட் தான் சார் நடக்கும். ஒரு சண்டை போடும்போது நமக்கு வந்து ரத்தம் வராம சண்டை போடுவோம். ஒரு கத்தி சண்டை நடக்கும்போது நமக்கு வந்து ரத்தம் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அட் லாஸ்ட் வந்து நம்ம வந்து சண்டை போடுறவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஃபைட் பண்றோம், ஒரு காம்படிட் பண்றப்போ நம்மளோட ப்ராஃபிட்ஸ் சின்னதா நமக்கே தெரியாம காம்படிட்டர்ஸ்க்காக, கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகன்னு சொல்லிட்டு சின்னதா நம்ம வந்து நம்மள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுதான் வந்து பிளட் லாஸ் ஃபைட் தான் சார் வந்து இந்த ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்ப ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னங்கிறத பார்த்தோம். சோ இப்ப ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சார். ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல சார். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதோட அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன் தான் சார் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில பண்ண எதுவுமே ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து நமக்கு பண்ண தேவையில்ல. சோ இப்ப ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய நான் சொல்லல. இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறத அரைவ் பண்ணவங்க, ஒரு 108 கம்பெனிஸ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு, அதுல எத்தன கம்பெனி ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க, எத்தன கம்பெனி வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க, அப்படிங்கிற ஒரு சர்வே தான் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறேன். ஸோ ஒரு 108 கம்பெனிஸ் வந்து டாப் கம்பெனிஸ் வேர்ல்ட்ல வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 92 கம்பெனிஸ் வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸும், 16 கம்பெனிஸ் தான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க சார். அதுல வந்து அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல வந்து கண்டுபிடிச்சவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ண கம்பெனி எல்லாமே ஒரு 2 டிகேட்ஸ்க்கு வந்து அவங்களால வந்து டச் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், கூகுளா இருக்கட்டும், இது மாரி எக்ஸாம்பிள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ற கம்பெனிஸ நம்மளால வந்து ஒரு 2 டிகேட்ஸ்க்கு வந்து டச் பண்ணவே முடியாது அவங்களோட குரோத்த. ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க வந்து முன்னாடியே தான் இருப்பாங்க. அடுத்தது மோனோபோலியா இருப்பாங்க சார். மோனோபோலின்னா என்னன்னு தெரியுமா சார்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா சார்? வித்தவுட் காம்படிட்டர் சார். ஒரு சிங்கிள் லீடர்ஷிப் பொசிஷன் சார். வித் நோ எக்ஸாக்ட்லி சார். காம்படிட்டர்ஸ். கிரேட் ஆன்சர் சார். எக்ஸாக்ட்லி சார். சோ ஒரு விஷயத்துல வந்து மோனோபோலியா இருக்கலாம். நம்ம ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றோம் ஒரு பிசினஸ்ல அப்டின்னா, நம்ம அந்த பிசினஸ்ல தான் மோனோபோலியா நம்மளா தான் இருக்க முடியும். அப்படிங்கிற கட்டாயம் சார். அப்படி ஒரு மோனோபோலி நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, யாராவது படிக்க முடியுமா சார் இத? இது வந்து கூகுள் கூகுள். சார். கூகுள் வந்து நமக்கு வந்து ஒரு மோனோபோலிக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து மோனோபோலிக்கு வந்து கூகுள் சார். கூகுள்ங்கிறது வந்து ஒரு சர்ச் இன்ஜின்க்கான கம்பெனி. அ இந்த சர்ச் இன்ஜின் வந்து இது மாரி எத்தன சர்ச் இன்ஜின் இருக்குன்னு வேற யாராவது சொல்ல முடியுமா சார்? ஆல்டர்னேட்டிவ் சர்ச் இன்ஜின்ஸ். கூகுளுக்கு பதிலா வேற என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? யாஹூ. யாஹூ சார். கிரேட் பிங் சார். சார். பிங்கோ. யாஹூ வேற சார்? ரைட். தேங்க் யூ. சோ இதெல்லாம் ரெடி. ரொம்ப சாதாரணமா இருக்கிறது. அபார்ட் ஃப்ரம் யாஹூக்கு தெரியாம பிங், டக்டக்கோ இதெல்லாம் வந்து கூகுள் மாரியே இருக்கிற ஒரு சர்ச் இன்ஜின் சார். இவ்ளோ சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. ஒரு 2 டிகேட்ஸா வந்து கூகுள் வந்து முன்னாடியே இருக்கிறாங்க. எதனால வந்து கூகுள் இவ்ளோ முன்னாடி இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கோமா சார் என்னைக்காவது? யாஹூ இருந்தாங்க. யாஹூ வந்து கூகுளுக்கு முன்னாடில இருந்தே யாஹூ இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூகுள் எப்படி இவ்ளோ பெரிய இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க? சர்ச் இன்ஜின் அப்படின்னு வந்தா நமக்கு மோனோபோலியா மைண்ட்ல வர்றது கூகுள் தான். எதனால கூகுள நம்ம வந்து அவ்ளோ மோனோபோலின்னு சொல்றோம் சர்ச் இன்ஜின்ல? ஈசிலி சார் ஆக்சஸபிள் அவங்க. என்ன ஆன்சர் இன்டிகிரேட்டட் கேட்டாலும் இன் ஆல் கிடைக்கும். டிவைசஸ் கம்பேர் சார். டூ யாகோ சொல்லுங்க சார். எல்லா டிவைஸோட தே ஹவ் கனெக்டட் சார். எக்ஸாக்ட்லி. கிரேட் ஆன்சர் சார். சோ அது மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டீஸ் குடுத்து அவங்க வந்து மோனோபோலியா இருக்கிறாங்க. கூகுள வந்து இன்னும் ஒரு 20 இயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 10 இயர்ஸ்க்கு கூட எந்த கம்பெனிஸாலயும் வந்து அவங்கள பீட் பண்ணவே முடியாது. அவங்கள காம்படிட்டர்ங்கிறது யாருமே கிடையாது. இந்த சர்ச் இன்ஜின் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், கூகுள பொறுத்தவரைக்கும் கூகுளுக்கு வந்து காம்படிட்டர்ங்கிறது வந்து யாருமே கிடையாது. அவங்க மோனோபோலியா தான் இருக்கிறாங்க. சோ ஏன் அப்டின்னா, அவங்க இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபாலோ பண்றாங்க அவங்க பிசினஸ்ல. சோ
இதுதான் சார் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண கம்பெனிஸோட growth சார். இப்ப 100 கம்பெனிஸ் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 86% ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிலயும், வெறும் 14% ஆஃப் பிசினஸ் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிலயும் வந்து நமக்கு ஃபாலோ பண்றாங்க. சோ இதோட ரெவென்யூ இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 86% கம்பெனி சேர்ந்து வெறும் 62% ரெவென்யூ தான் ஜெனரேட் பண்ணுது. ஆனா இந்த 14% கம்பெனிஸ் வந்து 38% ஓட ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணுது சார். இதுலயும் ஒரு படி மேல ப்ராஃபிட் போனோம்னா, இந்த 62%ல அவங்களுக்கு வெறும் 39% தான் சார் ப்ராஃபிட். விச் மீன்ஸ் வெரி லோ மார்ஜின்ல வந்து பிசினஸ் பண்றாங்க. நம்ம பல பேர் கூட அந்த மாரி பிசினஸ் பண்ணலாம். வெரி லோ மார்ஜின்ல. பட் வந்து இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் பண்ற எல்லாருமே 61% வரைக்கும் மார்ஜின் வச்சு பண்றாங்க சார். ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்காங்க, ஒரு மோனோபோலியா இருக்காங்க அப்படின்னம்னா, அவங்களோட மார்ஜின் அப் டூ 60% வரைக்கும் அவங்க பிசினஸ்ல வந்து இருக்கு சார். கேட்கிறப்பயே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். நானும் இத பார்க்கும்போது, படிக்கும்போது, இத பத்தி தேடும்போது எனக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எப்படி ஒரு பிசினஸ்ல வந்து 60% வரைக்கும் மார்ஜின் வைக்க முடியும் அப்படிங்கிறதுல. சோ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ற எல்லா கம்பெனிஸுமே ஆல்மோஸ்ட் 60% வரைக்கும் வந்து மார்ஜின் வச்சு ஏர்ன் பண்றாங்க. சோ இப்ப நம்ம பார்த்த மாரி தான். இதுல ரெட் ஓஷன்ஸ்க்கும், ப்ளூ ஓஷன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாவே நம்ம சொல்லிடுறேன். டைம் கம்மியா இருக்கு. சோ அது மாரி ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்கிறவங்க வந்து காம்பீட் வித் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட காம்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்குன்னு ஒரு மார்க்கெட்ட வந்து உருவாக்குவாங்க. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம எத ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர்ஸ பீட் பண்றத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவோம்னா, காம்படிட்டர நமக்கு இர்ரெலவன்ட்டா மாத்திருவோம். காம்படிட்டர் இல்லாம கிடையாது. பட் ஆனா அந்த காம்படிட்டர கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இர்ரெலவன்ட்டா வந்து நம்ம மாத்திருவோம். இதுல வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் பின்னாடி தான் நம்ம ஓடுற மாரி இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஒரு நியூ டிமாண்டே வந்து குடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பிரேக் த வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. அந்த டைம் இருந்தா நான் இன்னொரு நாள் சொல்றேன் நானு. இதோட ஹோல் அலைன் சிஸ்டமும் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். இதோட ஹோல் அலைன் சிஸ்டமும் நம்மளோட ஓன் ஆக்டிவிட்டிய பேஸ் பண்ணி இருக்கும். இதுதான் ரெட் ஓஷன் அண்ட் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கான டிஃபரன்சஸ். இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க எல்லா கம்பெனிஸுங்கிறத இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் சார். இப்போ ரைட் சார். இப்போ இவ்ளோ தூரம் நம்ம வந்து சொல்லிட்டோம். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னங்கிறது நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஷார்ட் டைம்ல ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். சோ இப்ப இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய எப்படி நம்ம கம்பெனிஸ்க்கு ஃபாலோ பண்றது? இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிளா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்க ஒரு ஸ்டாஃப் இல்லன்னா நம்மளே பண்ணக்கூடிய பிசினஸ்ல கூட இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறது இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ப்ரூவன் தியரி. நெறைய பேர் இத வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நம்ம பிசினஸ்ல தெரிஞ்சும் தெரியாமலும் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்க்கு கூட அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த பிசினஸ்ல நம்ம ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஒரு 4 ரூல் தான் நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியோட பிரின்சிபல்ஸ வந்து நம்ம வந்து ஆ என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அனலைசிஸ் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். 2வது டிஃபைன் காம்படிட்டர்ஸ். நம்மளோட காம்படிட்டர்ஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். கரெக்ட்டா இவங்க தான் நம்ம காம்படிட்டர்ஸ். இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணணும். அடுத்தது நமக்கான கர்வ நம்ம ஓனா டிசைன் பண்ணணும். நம்ம இப்ப டிசைன் எந்த லெவல்ல இருக்கு? நம்மளோட பிசினஸ் எந்த லெவல்ல இருக்கு? நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா இது ஆயிக்கணும். ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய நம்ம பிசினஸ்ல இன்கார்ப்பரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 பாயிண்ட்ட வந்து தெளிவா நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். சோ ஒரு 4 விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கம்பெனிலயும் நம்ம வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து எலிமினேட். செகண்ட் திங் வந்து ரெட்யூஸ். தேர்ட் திங் வந்து ரைஸ். ஃபோர்த் திங் வந்து கிரியேட் சார். சிம்பிள். எலிமினேட், ரெட்யூஸ், ரைஸ், கிரியேட். இந்த 4 விஷயத்த நம்ம வந்து நம்ம பிசினஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளும் நம்ம பிசினஸ்ல ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தட் த இண்டஸ்ட்ரீஸ் டேக் ஃபார் கிராண்டட் ஷுட் பி எலிமினேட்டட். அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில அது ரொம்ப பெருசா இருக்கு. அத நான் வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, அத நம்ம எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். இதோட எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். அடுத்தது ரெட்யூஸ். ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அத என்னால கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணவே முடியாது.
பட் நான் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதோட அளவ. அப்படிங்கிறதுக்கு பேரு தான் சார் வந்து ரெடியூஸ். அடுத்தது ரைஸ். புதுசா ஒரு விஷயத்த என்னென்ன ஃபேக்டர்ஸ வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ண போறோம். நம்ம பிசினஸ்ல ஒரு விஷயத்த ரைஸ் பண்ணா, அந்த விஷயம் நம்மள வந்து நம்ம பிசினஸ காப்பாத்தும் அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து ரைஸ் பண்ணணும். கடைசியா கிரியேட். என்ன ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணா, அந்த நம்ம பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். காம்படிட்டர்ஸ் இல்லாம. அப்படிங்கிற விஷயம் தான் சார் வந்து இந்த கிரியேட். சிம்பிளா சொல்லப்போனா எலிமினேட், ரெடியூஸ், ரைஸ், கிரியேட் இந்த 4 விஷயத்த நம்ம பிசினஸ்ல வந்து எப்படி இன்கார்ப்பரேட் பண்ண போறோம். இன்னும் இதோட டீடைல்டு தியரிட்டிக்கல் வெர்ஷன் வந்து நமக்கு புரியல அப்படின்னா, இன்னும் எளிமையா சொல்றேன். ஆ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை போனோம்னு வைங்களேன் சார். நம்ம சென்னை போய் ரீச் ஆனோனே நம்ம வந்து அங்க நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட்ல போறோம்னா, யார பிரிஃபர் பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா சார்? அவுட் டிரான்ஸ்போர்ட் எடுத்து ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை போனோம்னா. நம்ம போனோம்னா ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கம்பெனி தான் ஃபாஸ்ட் ட்ராக், ரெட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ தான் நம்ம வந்து பிரிஃபர் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி நமக்கு இது மாரி கேப் வேணும். இன்னைக்கு இங்கேருந்து இங்க போகணும் அப்படின்னு நம்ம ஒரு கால் பண்ணி புக் பண்ணுவோம். திரும்ப நமக்கு அவங்க வந்து கேப் அனுப்புவாங்க. அந்த பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓவர் வந்து ஒரு 3000 பிளஸ் வெஹிக்கிள்ஸ் வச்சு அந்த பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு சென்னையில. சோ அந்த பிசினஸ வந்து ஓலா, ஊபர் அப்படின்னு சொல்லிட்டு 2டே கம்பெனி வந்து தகர்த்து எறிஞ்சாங்க அந்த பிசினஸ. பெரிய யார்ட் வச்சு, 3000 கார்ஸ் வச்சு, வெறும் 5000 பிளஸ் டிரைவர்ஸ் வச்சு, ஒரு 100 பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வச்சு, இவ்ளோ வேலைய வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு பிசினஸ ஓலா, ஊபர்ன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அத கம்ப்ளீட்டா வந்து ஸ்மாஷ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எலிமினேட் சார். நம்ம வந்து கார் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுவோம். அப்ரோச் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். அந்த கால் கனெக்ட் ஆச்சான்னு பார்ப்போம். சோ அது மாதிரி விஷயங்கள் அது ரொம்ப டஃபஸ்ட் விஷயமா இருக்கு. கேப்ல அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தையே கம்ப்ளீட்டா எலிமினேட்டே பண்ணிட்டாங்க சார். ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு, நம்ம அந்த ஆப் மூலியமா புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலே வந்து நமக்கு வந்து கட் பண்ணிட்டாங்க சார். சோ ரெட்யூஸ் எத பண்ணாங்க? இப்ப வந்து கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டா வந்து கட் பண்ண முடியாது. பட் ஃபோன் கால தான் கட் பண்ணாங்க. ரெட்யூஸ் பண்ணது நம்ம ஃபோன் கால கட் பண்ணிட்டு, ஆப்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, ஆப்ங்கிற ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்து குடுத்தாங்க சார். அடுத்து ரைஸ். ரைஸ் என்ன பண்ணாங்கன்னா, கிரியேட்டிவா ஒரு விஷயத்த அவங்க என்ன குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் என்ன வரும்? நம்ம வந்து புக் பண்ணும்போதே நமக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளோ பிரைஸ் வரும். இந்த இடத்துக்கு வரும்போது உங்கள டிராப் பண்ணும்போது இவ்வளோ பிரைஸ் வரும்னு எஸ்டிமேட் ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு நி நியர்லி ஒரு 10% பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு ஒரு அமௌண்ட் நமக்கு வந்து பிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க சார். சோ இதனால வந்து நமக்கு இந்த பார்கெனிங் பிரச்சனை இருக்காது. இந்த பழைய டீமோட நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. நமக்கு யார் கால் புக் பண்ணி குடுத்தாங்கன்னு கூட தெரியாது. எண்ட் ஆஃப் த டேல நம்ம வந்து அவங்களோட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்து இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணனால, இவங்களுக்கு வந்து அ இந்த கம்யூனிகேஷன்ஸ்க்கு இருக்கிற எரர வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெட்யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ இத வந்து கிரியேட்டிவான ஒரு விஷயங்கள் கம்ப்ளீட்டாவே வந்து டெலிவரில ஆரம்பிச்சு நமக்கு வந்து 5 சீட்டர் வேணுமா? சிடான் வேணுமா? என்ன கார் இருக்கு? யாரு டிரைவரு? எப்படி போறாங்க? லொகேஷன் எங்க போறாங்க? நம்ம வீட்ல இருக்கிறவங்கள கூட சேஃபா அந்த கார்ல அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புதுசா கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ சாதாரண ஒரு பிசினஸ் தான். எக்ஸிஸ்டிங் இருக்கிற பிசினஸ்ல அதோட பிரஷர் என்ன? இதே பிசினஸ வந்து ஓலா வந்து ஒரு 3000, 4000 பிளஸ் கார்ஸ் வாங்கி அவங்களோட காம்படிட்டே பண்ணல. சிம்பிளா யோசிச்சிருக்காங்க. அவங்க வந்து கார் வச்சு, கேரேஜ் வச்சு, அந்த ஸ்பேஸே வேணாம் அப்படிங்கிறத வந்து எலிமினேட் பண்ணிட்டு, டிரைவர்ஸ்ட்டேருந்து டைரக்ட்டா கார் ஆஃபர் பண்ணி எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ரெட்யூஸ் வந்து நமக்கு ஃபோன் கால் பண்ணி, இது மாரி பிரஷர்ஸ் இல்லாம இருக்கிற விஷயத்த வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் வந்து நம்மளோட பார்கெனிங்கே பண்ணாம, இதுதான் பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்ட்டா குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிரியேட் வந்து புதுசா நம்ம எங்க போறோம்? என்ன பண்றோம்? அப்படிங்கிற அந்த அந்த ஆப்ல அந்த ஓலால புக் பண்ணி போனா, எத்தன மணிக்கு போனாலும் ஒரு சேஃப்டியா போலாம். அப்படிங்கிற ஒரு கம்ஃபோர்ட்னஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இத தான் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்க இந்த எலிமினேட், ரைஸ், ரெட்யூஸ், கிரியேட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு இன்கார்ப்பரேட் பண்ணி, நம்மளோட ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து இன்கார்ப்பரேட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அ ஆல்மோஸ்ட் டைம் ஓவர்ன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் ஒரே ஒரு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சோ, இது மாரி ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய இன்கார்ப்பரேட் பண்ணி எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நமக்கே தெரியாது. நம்ம இந்த கம்பெனிஸ்லாம் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில தான் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க எல்லாருமே திங்க் பண்ணி பாருங்க. எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்குங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட சக்சஸ்ஃபுல் கம்பெனி ராம்ராஜ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சா தெரியாமலோ வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா,
இய இயர்லி 90ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட அந்த அந்த டயத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து 90ஸ், 80ஸ் எண்ட்ல இருக்கவங்கலாம் வந்து வேஷ்டி கல்ச்சர்ல கம்ப்ளீட்டா விட்டுட்டு பேண்ட் கல்ச்சருக்கு மாறுறதுக்கு ஆரம்பிச்ச டயத்துல போயி, அவங்க இந்த பிசினஸ் வந்து வேஷ்டிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒருத்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அவங்கள பார்த்து ரொம்ப த்ரெட் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும்? எல்லாருமே வேஷ்டிய விட்டுட்டு பேண்ட்டுக்கு மாறுற காலம். இப்ப போய் நீங்க வேஷ்டிக்கு பண்றீங்களே, எப்படி இது சக்சஸ் ஆகும்? அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அப்போ அந்த பிசினஸ்க்கு இருந்த ஒரு பெரிய த்ரெட். பட் வந்து அவங்க எப்படி ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராடஜி இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சோ எத அவங்க வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேஷ்டியோட எக்ஸ்ட்ரா லென்த்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு கட்டுறது, 8 முழம் கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு, வேஷ்டிய வந்து சிம்பிளா கட்டலாம் அப்படிங்கிறத 4 முழத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளீட்டா வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதோட ரெடியூஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஷ்டிக்கு தனியா, துண்டுக்கு தனியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வேஷ்டியோட துண்டும் வரும், அங்கவஸ்திரமும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டர்ஸ வந்து தனியா எடுக்க வேணாம் அப்படிங்கிற சேர்த்தே எடுக்கலாம். பிக்ஸட் காஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்டர்ல வந்து வேஷ்டி குடுத்திருக்கிறாங்க. ஷர்ட்டுக்கு தகுந்த மாரி மேட்சிங் பார்டர்ஸ் குடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அத விட கிரியேட்டிவா ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நம்பியிருப்போமா? வேஷ்டிய வந்து ஒட்டிக்கிற மாரி இருக்கும். வேஷ்டியில பாக்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, யாராவது நம்ம அத நம்பியிருப்போமா? பட் ஆனா இன்னைக்கு அது ட்ரூவா இருக்கு இல்லையா? நம்ம யாருமே இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த, அவங்க நமக்கு ரிசர்ச் பண்ணி, இன்னைக்கு வேஷ்டிய வந்து நம்ம எல்லாருக்குமே ஈஸியா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அத தவிர நெறைய ஆட்ஸ் வேஷ்டி கட்டினா பிரைடு அப்படிங்கிற மாரி, ஒரு வேஷ்டிக்குன்னு ஒரு டே குடுக்குற மாரி, நம்ம வேஷ்டி தான் நம்ம கல்ச்சர்ங்கிற மாதிரி, வேஷ்டி தான் நம்ம பிரைட்ங்கிற மாரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து நமக்கு இதுல அவங்க வந்து நமக்கு சொல்லி, சொல்லி, சொல்லி வேஷ்டியவே நமக்கு வந்து ஒரு பிரைடா மாத்தி, அதாவது ஒரு எராவிலே கம்ப்ளீட்டா குளோஸ் ஆக போன ஒரு விஷயத்த, இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிசினஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கிறாங்க. அவங்களையும் இன்னும் ஒரு அப்கமிங் ஒரு 1 ஆர் 2 டிகேட்ஸ்க்கு வந்து டச் பண்ண முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. நியர்லி வந்து இயர்லி வந்து 1500 குரோஸ் டூ 2000 குரோஸ் வரைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கல்ச்சர்லயே மாறப்போன ஒரு விஷயத்த எடுத்து, புதுசா கிரியேட் பண்ணி நமக்கு வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இது மாரி நம்ம பிசினஸ்லயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளும் ஈஸியா நம்மளோட பிசினஸ வந்து காம்படிட்டரே இல்லாம மோனோபோலியா நம்ம பிசினஸ்ல கண்டிப்பா ஆகலாம். நம்ம அதுக்கு நம்ம திங்க் பண்ணி, நான் சொன்ன மாரி எத எலிமினேட் பண்ணணும், எத ரெடியூஸ் பண்ணணும், எத ரைஸ் பண்ணணும், எத கிரியேட் பண்ணணும்னு நம்ம பிசினஸ்ல யோசிச்சோம்னா, கண்டிப்பா நம்மளும் வந்து ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி, ஒரு மோனோபோலியா நம்ம பிசினஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இந்த ட்ரெய்னிங்லேருந்து நான் சொல்ல விரும்புறேன். ஆல்மோஸ்ட் டைம் ஓவர்ன்னு நெனைக்கிறேன் நானு. தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் சார். தேங்க் யூ சார். நீங்க சிறப்பா எடுத்திருக்கீங்க. ஆ தேங்க் யூ சார். ஃபீட்பேக் டூ எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். Sir, good evening, sir. This is Srikanth here, sir. Sir, today from your session, first time I have learned about this blue ocean and red ocean strategy, sir. And now, whenever I see a company or a business or anywhere, now I can gauge whether they are following which strategy like that, sir. It was informative and a clear PPT session, sir. Thank you for this session. Thank you so much. Thank you, Srikanth sir. Any others? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். செந்தில்குமார் சார். சார் நைஸ் செஷன் சார். நான் ஏற்கனவே ஒரு செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் சார், வேற ஒரு ட்ரைனிங் கூட. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னார் சார். நீச்சல் அடிக்கணும்னா குளத்துல குளிச்சா மட்டும்தான் நீச்சல் அடிக்க முடியும், நீங்கள் கரையில் வேடிக்கை பார்த்தா மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இன்ஃபர்மேஷனாக விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you. Next, closing remarks by faculty. சார் உங்களுடைய closing remarks. சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சூப்பர் 30 இது எங்களுக்கு வந்து சூப்பர் 30 அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஜோன் ட்ரெய்னர் ஒர்க் ஷாப் முடிச்சப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து செல்வம் சார் எங்கள வந்து இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அத வந்து இவ்ளோ பெருசா வந்து கன்டின்யூ பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புரோகிராம் ஆரம்பிச்சு அத வந்து கன்டின்யூ பண்றது, ஒரு ஒரு 1 ஆர் 2 டேஸ் கன்டின்யூ பண்றது, ஒரு 1 வீக் கன்டின்யூ பண்ணலாம், 1 மந்த் கன்டின்யூ பண்ணலாம். பட் வந்து இவ்ளோ நாள் வந்து கன்டினியூஸா ஒரு புரோகிராம் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கே நான் வந்து ஜேசி ராணிப்பேட்டுக்கு வந்து நான் என்னோட மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாரி ஒரு ட்ரெய்னர்ஸ்க்கு நெறைய பேருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருக்கிறத நெனச்சும் ரொம்ப பெருமையா இருக்கு. இத இன்னும் தொடர்ந்து இத நீங்க கன்டின்யூ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹம்பிளான ரெக்வெஸ்ட்டா இந்த இடத்துல வச்சுக்கிறேன் சார். தேங்க் யூ சோ மச்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் vote of தேங்க்ஸ். இன்றைய பயிற்சி விற்பனை மிக சிறப்பாக நடத்தி தந்த பயிற்சியாளர் ஜேசி விக்னேஸ்வர் அவர்களுக்கு ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் டு ஆல். ஜேசி தேங்க்யூ ஆல் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேசி இந்தியா Zone 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் on 19th June 2025 hereby adjourned. Thank you, sir.